விசிகா அவர்கள் என்ன பண்ணுறாரு, அவர் என்ன களத்தில் இறங்குற மாதிரி இருக்காரா, இல்லை கூட்டணி வைக்கிற மாதிரி இருக்காரா, என்னதான் பண்ணுறாரு? இல்லை, அவர் கூட்டணியிலேருந்து வெளியேற மாட்டார். ஏன்னா திமுக அலைன்ஸ் ஸ்ட்ராங்கான அலைன்ஸாக இருக்கிறதாகவும் சொல்கிறாரு. அதுதான் வந்து பாஜக வீழ்த்துறதுக்கான சரியான கூட்டணின்ற மாதிரியும் அவர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு அக்டோபரில் அவருக்கு ஒரு பிறந்தநாள் வரப்போகுது. அந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியை ஒட்டி வந்து ஊடகத்துக்கான ஒரு கூட்டமாகவும், அதே சமயம் அரசியல் கட்சிகளுக்கு ஒரு கூட்டமாகவும், மத நல்லிணக்கை காப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு மீட்டிங் வந்து ரெடி பண்ணியிருக்காரு. அதுக்கான அலௌன்ஸ்மெண்ட் நேற்று வந்து வெளியிட்டிருந்தாரு. எப்படி நம்ம மத நல்லிணக்கத்துக்கு பேணுவோம் பண்ற மாதிரி விஷயங்களை பேசியிருந்தாரு. அதே மாதிரி விசிகாவுக்கு இஸ்லாமியர்கள் ஓட்டு அதிகமாக உண்டு. ஏன்னா இயல்பாகவே ஒடுக்கப்படுறவங்களும் இஸ்லாமியர்களும் கொஞ்சம் அந்யுன்யமாக இருக்கிறவங்க. ஏன்னா இஸ்லாமியர்கள் நிறைய பேர் மதம் கன்வெர்ட் ஆனவங்க இஸ்லாமியர்களாக தான் இருக்காங்க. சரி, ஒடுக்கப்படுற மக்களை தான் வந்து இஸ்லாமியர்கள் கன்வெர்ட் ஆகியிருக்காங்க. அதனால் எப்பவுமே விசிகாவுக்கு ஒரு இஸ்லாமியர் செல்வாக்கு இருக்குது அப்படின்றது தான் ஒரு பார்வையாக இருக்குது. அதை ஒட்டி பல கூட்டங்களை ஆர்கனைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், சின்ன சின்ன கூட்டங்கள் ஆர்ப்பாட்டம் பேசுகிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள செயல்பட்டு தான் இருக்கார். எல்லா கட்சிகளுக்குள்ளேயும் போய் பேசுகிறதா அந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டில் தான் இருக்கார் அவர்.